ஓகே கைஸ், இந்தியா வர்சஸ் ஸ்ரீலங்கா டூர் மொத்தமா முடிஞ்சிட்டு T20 அண்ட் ODI முடிஞ்சிட்டு இதுக்கப்புறம் ஒரு 40 days கழிச்சு தான் இந்தியாவுக்கு கிரிக்கெட் மேட்சே வரப்போகுது. ஸோ இந்தியன் டீமுக்கு திங்க் பண்றதுக்கு நிறைய டைம் இருக்கும், என்ன பண்ணலாம், எதனால தோத்தானுங்க அப்படின்னு. ஃபர்ஸ்ட் T20 செமையா விளாண்டானுங்க, இந்தியா சூப்பரா விளாண்டானுங்க, நல்லாவே இருந்துச்சு. ஒயிட் வாஷ் பண்ணிட்டாங்க ஸ்ரீலங்காவை. பட் ODIல தோத்துட்டானுங்க. கிட்டத்தட்ட பல வருஷமா இந்தியா ODIல தோக்கவே இல்லை ஸ்ரீலங்காண்ட. அதுவும் இல்லாம இருக்கிறதுலே ஸ்ட்ராங்கஸ்ட் டீம் யாருன்னா நம்ம தான். கிட்டத்தட்ட பாதி வேர்ல்ட் கப் டீமே நம்ம அந்த டீம் வச்சு தான் நம்ம விளாண்டோம் ODI. ஸ்ரீலங்கா ஒரு நார்மலான டீம் வச்சு நம்மளை அடிச்சிட்டாங்க. இந்த ODIல ஃபர்ஸ்ட் நான் ODI பத்தி சொல்லிடுறேன். இந்த ODI தோக்கும் போது பார்க்க எப்படி இருக்குன்னா, ஸ்ரீலங்கா நல்லா விளையாண்டானுங்களா இல்ல நம்ம நல்லா விளையாடாத மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. எனக்கு ஏதோ நம்ம நல்லா விளையாடாத மாதிரி தான் தோணுச்சு. ஈஸியான மேட்ச், பெரிய டோட்டல்லாம் இல்லை, வெறும் 230, 240, 248 அந்த மாதிரி இருக்கிற டோட்டல் தான் இந்தியா தோத்துருக்கானுங்க. ஃபர்ஸ்ட் கம்பீரோடைய கோச்சிங் பத்தி சொல்றேன். கம்பீர் நல்லா தான் பண்ணியிருக்காரு. T20 எல்லாம் ஓகே தான். ODIல ஏதோ சொதப்படமா இருக்கு. அங்க ஜெயசூர்யா நல்லா பண்ண மாதிரி எனக்கு தோணுது. கிட்டத்தட்ட ஃபுல்லா கோச் மூஞ்சதான் காமிச்சிட்டு இருக்காங்க. ஜெயசூர்யா கம்பீர் தான் மாறி மாறி காமிச்சிக்கிட்டே இருக்காங்க. ஏன்னா ஹைப் அதிகமா இருக்கிறனால கம்பீருக்கும் ஜெயசூர்யாவுக்கும். ஸோ கம்பீரோட பிளானை நான் சொல்றேன். ரோஹித் சர்மா நம்ம எல்லாருக்குமே தெரியும், கண்டிப்பா பேட்டிங் ஆர்டர் மாற்ற மாட்டான். நம்ம எல்லாருக்குமே தெரியும் ரோஹித் சர்மா என்ன பேட்டிங் ஆர்டர் வச்சிருக்கானோ அதை வச்சுதான் விளையாட போறான். ஏன்னா அவனுக்கு தெரியும், அவன் 2 வேர்ல்ட் கப் வச்சு விளையாண்டுருக்கான். இதே பேட்டிங் ஆர்டர் வச்சு தான் விளையாண்டுருக்கான். அதனால அவன் மாற்ற மாட்டான், நமக்கு தெரியும். யார் மாத்திருப்பான்னா கௌதம் கம்பீர் தான். அது நல்லாவே தெரிஞ்சு. ஏன்னா கௌதம் கம்பீர் கொல்கட்டால இந்த மாதிரி சேஞ்ச் எல்லாம் பண்ணாரு. நார்மலாவே கௌதம் கம்பீர் யூனிக்கா இருக்கிறத காமிக்கிறதுக்காகவே இந்த மாதிரி எல்லாம் பண்ணுவாரு. மேட்ரு என்னன்னா, இது T20க்கு ஒர்க் ஆகும். T20ல இப்ப திடீர்னு ஏதோ ஒரு பிளேயர் ரிங்கு சிங் எல்லாம் போட்டாரு, டக்குன்னு அவுட் ஆகிட்டு போயிட்டான். கரெக்டா? திடீர்னு ஏதோ ஒரு பிளேயர் மேலே ஏற்றி விட்டுட்டு இன்னொரு பிளேயரை கீழே இறக்கி விட்டாங்கன்னா, இப்போ ஒருவேளை அவசரப்பட்டு அவுட்டும் ஆயிட்டான், இப்படி இறக்கி ஒரு டிஃப்ரெண்ட் ஒரு சேஞ்ச் கொண்டு வந்துட்டு அவுட் ஆயிட்டான்னு வச்சுக்கோங்களேன். T20ல பிரச்சனை இல்லை. என்ன எக்ஸ்ட்ரா ஒரு 10 ஓவர் இருக்குமா, வேற பேட்ஸ்மேன் பிடிக்க ஆரம்பிச்சிடும், அவ்வளவுதான். ஆனா 50 ஓவர்ல அப்படி இல்லை. அவசரப்பட்டு ஏதாவது ஒரு பேட்ஸ்மேன் சும்மா மேலே ஏற்றி விடும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அவுட் பண்ணிட்டான்னு வச்சுக்கோங்களேன், அவுட் ஆயிட்டான்னு வச்சுக்கோங்களேன், 40 ஓவர் இருக்கும். ப்ரெஷர் நமக்கு தான் வரும். அதாவது ஸ்ரேயஸ் ஐயரும் KL ராகுலும் 6th 7th ஆடுறானுங்க. 6th 7th யார் ஆடுவா? டோனி ஜடேஜா தான் 6th 7th ஆடுவாங்க. எதுக்கு ஸ்ரேயஸ் ஐயரும் KL ராகுலும் 6th 7th எல்லாம் ஆடிட்டு இருக்கணும்? 5th 6th 7th எல்லாம். அக்சர் பட்டேல் அதுக்கு முன்னாடி ஆடுறான். டூபே வரான் விராட் கோலிக்கு அப்புறம். விராட் கோலிக்கு சப்போர்ட் இல்லை. டூபேக்கும் விராட் கோலிக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? சரி, ஓகே, டூபே இறக்கி விட்டு அவுட் ஆயிட்டாலும் பரவாயில்ல. ஓகே, அடுத்து ஸ்ரேயஸ் ஐயர் இறக்கி விடும், இது ஓகே ஆகல அப்படின்னா திருப்பி அக்சர் பட்டேல் இறக்கி விடுறான். அக்சர் பட்டேல் நல்லா தான் வேண்டாம், 44 அடிச்சான். பட் அக்சர் பட்டேல் அடிச்ச 44 இந்தியா தோக்குறதுக்கு அப்படின்ற மாதிரி இருக்கு. அக்சர் பட்டேல் அடிச்சதுக்கு வேல்யூவே இல்லை. அக்சர் பட்டேல் இறக்கி விட்டதுனால தான் நம்ம தோத்த மாதிரி எனக்கு இருக்கு. ஃபர்ஸ்ட் அந்த ODI நான் தோப்பாங்க, அந்த டிரா பண்ணுவாங்கன்னு நினைக்கவே இல்லை. நான் ஃபர்ஸ்ட் ஈஸியா இந்தியா வின் பண்ணணும்னு நினைச்சேன். பார்த்தா ப்ரெஷரை போட்டு புரட்டி எடுத்துட்டாங்க. இப்ப யோசிச்சு பாருங்க, அந்த பேட்டிங் ஆடுற நார்மலா ஸ்ரேயஸ் ஐயர் KL ராகுல்லாம் ஆர்டர் இறக்கி விட்டு நம்ம வின் பண்ணிருக்கலாம். தேவையில்லாம ஆர்டரை மாத்தி வாஷிங்டன் சுந்தர மேலே இறக்கி விட்டு அப்படி இப்படி பண்ணி ப்ரெஷர் போட்டு தோத்து போயிட்டோம். ஸ்ரீலங்காட்ட தோத்து போயிட்டோம். அது மட்டும் இல்ல, ஸ்ரீலங்கா சூப்பரா தான் விளையாண்டானுங்க. அதையும் நான் சொல்லிடுறேன், நல்லா தான் விளையாண்டானுங்க. அப்புறம் அவங்களுக்கு கிரெடிட்ஸ் கொடுக்கல அப்படிமா. முக்கியமா அந்த ஜெஃப்ரி செகண்ட் ODIல செமையா போட்டான். ஜெஃப்ரி திடீர்னு என்னமோ மிராக்கல் மாதிரி பண்ணிருக்கான். அதுக்கப்புறம் வெள்ளாலகை இந்தியான்னு பேய் மாதிரி போடுறான். இதே மாதிரி தான் போன வருஷம் ஏசியா கப்லயும் நடந்துச்சு. பயங்கரமா 5 wicket ஹால் எடுத்தா, 50 கொடுத்தான். அவன் ஸ்ரீலங்கா தான் மேட்ச் தோத்தாங்க. இருந்தாலும் அவனுக்கு தான் மேன் ஆஃப் த மேட்சே கொடுத்தாங்க அன்னைக்கு. அந்த அளவு வெள்ளாலகை பெர்ஃபார்ம் பண்ணா. இந்த வாட்டி மேன் ஆஃப் த சீரீஸும் அவனுக்கு தான் கொடுத்துருக்காங்க வெள்ளாலகை. அவன் இந்தியாவோட ஒரு மாதிரி சமையா பண்றான். அதுக்கப்புறம் இந்த சேஞ்சஸை பத்தி சொல்றேன். இந்த பேட்டிங் சேஞ்சஸ்லாம் ஒன்றும் ப்ராப்ளம்லாம் இல்லை. நம்ம முன்னாடி டோனி திடீர்னு ஒரு சேஞ்ச் பண்ணி விட்டுறதெல்லாம் பார்த்துருப்போம். நார்மல் தான் பேட்ஸ்மேன் அந்த மாதிரி சேஞ்ச் பண்றது. ஒரு எக்ஸாம்பிள் போன வருஷம் 2023 வேர்ல்ட் கப் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி ஆஸ்திரேலியாவுக்கு நமக்கும் ஒரு 3 ODI சீரிஸ் வந்துச்சு. கரெக்டா? அதுல 3வது ODI சீரிஸ்ல சுமன் கில் ஆடல. நம்ம தோத்துட்டோம் அந்த மேட்ச். சுமன் கில் ஆடல. ரோஹித் சர்மா ஒரு 86 அடிப்பான். அதனால ஓப்பனிங் வாஷிங்டன் சுந்தர் இறக்கி விடுவான். ரோஹித் சர்மா அவனும் ஒரு 30 ரன் அடிப்பான். இந்த மாதிரி திடீர்னு ஏதாவது ஒண்ணு பண்ணா நல்லா இருக்கும். அதுக்காண்டி ஒரு சீரீஸ் ஃபுல்லா ஒர்க் ஆகலைன்னா அது அப்படியே கொண்டு போக கூடாது. இப்ப ஸ்ரீலங்காட்ட நம்ம தோத்துட்டோம். பல வருஷமா தோக்காம இப்ப தோத்துட்டோம். கிட்டத்தட்ட ஸ்ரீலங்காவுக்கு ஜாலியா தான் இருக்கும். எனக்கு தான் ஒரு மாதிரி கடுப்பா இருக்கு. நமக்கு தான் தேவையில்லாம இந்த ஸ்ரீலங்கன் டீம்கிட்ட நம்ம தோத்துட்டோமோ. இப்ப நம்ம இப்ப நல்லா தான் விளையாண்டாங்க ஸ்ரீலங்கா. இருந்தாலும் நம்ம தோத்ததை பார்த்தா இதனாலதான் தோத்த மாதிரியே இருக்கு. இந்த பேட்டிங் ஆர்டர்னாலதான் தோத்த மாதிரி இருக்கு. 3 வாட்டி அவனுக்கு தான் டாஸ் ஜெயிச்சானுங்க. பேட்டிங் ஆனானுங்க கம்மி ரன். அசால்ட்டா இந்தியாலாம் 350 எல்லாம் சேஸ் பண்ற டீம், அவங்களாலே முடியல. ஸோ தோத்துட்டாங்க. 2 மேட்ச் தோத்துட்டாங்க, 1 டிரா. ஆனா சூப்பரான மேட்ச் தான். அதுக்கப்புறம் விராட் கோலி பத்தி ஒன்று சொல்றேன். நீங்க ஒண்ணு கவனிச்சிங்களா? எனக்கு பார்க்கும் போது அப்படி தெரியுது. உங்களுக்கு அப்படி தெரிஞ்சா சொல்லுங்க. விராட் கோலி 2023 வேர்ல்ட் கப் செமிஃபைனல் அந்த 50 செஞ்சுரிஸ் போட்டான்ல ODIல,
அதுக்கப்புறம் விராட் கோலிட்ட அந்த ஃபயர் இல்லாத மாதிரியே இருக்கு. ஐ கைண்ட் ஆஃப் ஃபீல் லைக் விராட் கோலி கைண்ட் ஆஃப் லாஸ்ட் ஹிஸ் ஃபயர். புரியுது, விராட் கோலி ஃபைனல்ல வந்து அடிச்சு விராட் கோலி தான் சேவ் பண்ணான், அது ஒன்றும் மேட்ரு இல்லை. ஒரு 5 மேட்ச்ல விராட் கோலிக்கு ஒரு 75 அடிக்கிறது வந்து விராட் கோலிக்குலாம் ஒரு சப்ப மேட்ரு. பட் எனக்கு தெரிஞ்சு அந்த 50 செஞ்சுரி அந்த சச்சினோட ரெக்கார்டை பிரேக் பண்ணதுக்கப்புறம் கைண்ட் ஆஃப் ஃபீல் லைக் விராட் கோலி ஜஸ்ட் லெட் இட் கோ. விராட் கோலி விளையாடுறது வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி அந்த பழைய அந்த ஓல்டு கோலி மாதிரி இல்லை, அந்த ஃபயர் இல்லாத மாதிரி இருக்கு. எனக்கு அப்படிதான் தோணுச்சு. ஏன்னா விராட் கோலி இந்த செலிப்ரேட் பண்ணதெல்லாம் பாருங்களேன், 50 செஞ்சுரி செலிப்ரேட் பண்ணதெல்லாம் அந்த மைல் ஸ்டோன்னா முக்கியமான மைல் ஸ்டோன் என் வாழ்க்கையிலே அப்படின்ற மாதிரி செலிப்ரேட் பண்ண அப்பாடா அப்படின்ற மாதிரி. அதுக்கப்புறம் விராட் கோலி அந்த ஃபயரே இல்லை விராட் கோலிகிட்ட, ஒரு மாதிரி பிளாங்கா இருக்கிற மாதிரி இருக்கு. அது மட்டும் இல்லை, விராட் கோலி கண்டிப்பா நல்லா விளையாடணும். விராட் கோலி நல்லா விளையாண்டுட்டே இருக்கணும், முக்கியமா கம்பீர் கோச்சா இருக்கும் போது. ஏன்னா கம்பீர் வந்து எப்பவுமே யங்ஸ்டரை தான் பார்த்துக்கிட்டே இருப்பான், எவனை இறக்கி விடலான்னு. விராட் கோலிக்கு இப்போ வந்து ட்ரபிளா தான் இருக்கு. ஏன்னா அந்த மாதிரி பேட்டிங் ஆர்டர் மாத்தி இறக்கி விடும் போது விராட் கோலிக்கு பிரச்சனையா இருக்கும், புதுசா இருக்கும் அவனுக்கு. ஸ்ரேயஸ் ஐயர் கூட விளையாண்டுட்டு இருப்பான், கேஎல் ராகுல் கூட விளையாண்டுட்டு இருந்தவனுக்கு திடீர்னு வாஷிங்டன் சுந்தர், சிவம் டுபே அப்படிலாம் வரும்போது கடுப்பா இருக்கும். விராட் கோலி தான் மெயினா நல்லா விளையாடணும். ரோஹித் சர்மா சூப்பரா விளையாண்டா. ரோஹித் சர்மா பத்தி சொல்லவே வேண்டாம், ரோஹித் சர்மா எப்பவுமே அடிக்க தான் செய்யறான், வந்தோன்னா அட்டாக் தான் பண்றான். இவனுங்க தான் தோத்துறானுங்க மீதி உள்ளவனுங்கலாம். சிராஜ் வந்து மொமெண்டம் போயிருச்சுன்னு சொல்லிட்டு குசால் மண்டிஸ்ட சண்டைலாம் போட்டுட்டு இருந்தான் இன்னைக்கு. எல்லாமே நல்லா தான் இருந்து. அதுக்கப்புறம் T20 பத்தி பேசுவோம். T20 சூப்பரா விளையாண்டாருங்க. ஃபர்ஸ்ட் சஞ்சு சாம்சனுக்கு நான் வரேன். ஐ டோன்ட் வாண்ட் டு see சஞ்சு சாம்சன் as தினேஷ் கார்த்திக், அவ்வளவுதான். என்னால சஞ்சு சாம்சன் வந்து தினேஷ் கார்த்திக் மாதிரி பார்க்க முடியாது. எனக்கு ஏதோ அப்படிதான் தோணுது சஞ்சு சாம்சனை பார்த்தா. அதாவது இப்போ ஏதாவது ஒரு வேர்ல்டு கப் ஏதாவது செலக்ட் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஃபர்ஸ்ட் முன்னாடிலாம் கேட்பாங்க தெரியுமா, இந்த வேர்ல்டு கப்ல வந்து ஒரு 2 ஸ்லாட் ஃப்ரீயா இருக்கு, யாரை போடலாம் அப்படின்னு கேட்டோம்னா நமக்கு டக்குன்னு தினேஷ் கார்த்திக் போடலாம்ப்பா, எனக்கு ஏதோ ஒரு கான்ஃபிடென்ட் இருக்கு தினேஷ் கார்த்திக் வந்து ஏதோ பண்ணுவாருன்னு. அதே மாதிரி தான் சஞ்சு சாம்சனும் இப்போ இருக்கான். ஏதாவது இந்த டீம்ல வந்து யாரை போடலாம் அப்படின்னா சஞ்சு சாம்சன் போடுங்கப்பா, ஆமாப்பா சஞ்சு சாம்சன் போடுங்க, போட்டா பெர்ஃபார்ம் பண்ண மாட்டேங்க. எனக்கு ஏதோ ஒரு கர்ஸ் மாதிரி இருக்கு, இந்த தினேஷ் கார்த்திக் மாதிரி தான் சஞ்சு சாம்சன் வருவானோன்னு. கிட்டத்தட்ட அவ்வளோ ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறாங்க, ஓப்பனிங்லாம் கொடுக்குறாங்க, வந்து 2 மேட்ச் டக் அவுட்டு. எப்ப அடிப்பானே சொல்ல முடியல. சஞ்சு சாம்சன்லாம் சூப்பரான டேலண்டான பிளேயர், ஆனா வேஸ்டட் டேலண்ட் ஆயிடக்கூடாது, கொஞ்சம் ஃபோக்கஸ்டா இருந்தாலே போதும். முக்கியமா அந்த சவுத் ஆப்பிரிக்கன் பிச்சில் வச்சு செஞ்சுரிலாம் போட்டான். அந்த பிச்சில் செஞ்சுரி போடுறது நார்மல்லாம் கிடையாது, ரொம்ப கஷ்டமான பிச்சு சவுத் ஆப்பிரிக்கால. ஆனா அசால்ட்டா செஞ்சுரி போட்டான் சூப்பரா. பட் சான்ஸை வந்து வேஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கான் சஞ்சு சாம்சன். இந்த மாதிரிலாம் அவுட் ஆகிட்டு இருக்க கூடாது, வந்து உடனே அதுவும் ஓப்பனிங் கொடுக்குறாங்க சஞ்சு சாம்சன். ஏன் ஓப்பனிங் கொடுக்குறாங்கன்னா அட்டாக்கு தான். ஜெயஸ்வால் அட்டாக் ஆடுவான், சஞ்சு சாம்சன் அட்டாக் ஆடுவான்னு சொல்லிட்டு அவனை ஓப்பனிங் விட்டா அவன் வந்து டக் அவுட் ஆகிட்டு போயிடறான். நேரமே சரியில்லை இதெல்லாம். ஏன்னா பிளேயர் நிறைய பேர் இருக்கானுங்க இந்தியாவில், டக்குன்னு வெளியே தூக்கிட்டு இன்னொரு பிளேயரை போடுங்க, இப்போ அபிஷேக் சர்மான்னு ஒருத்தர் இருக்கான் அவனை போடுங்க அப்படின்றாங்க. சான்ஸை வேஸ்ட் பண்ணவே கூடாது. அதுக்கப்புறம் இன்னொரு மேட்ரு, இந்த கில்லு ருத்ராஜ் ஜெய்க்வாருக்கு நான் வரேன். நிறைய பேர் வந்துட்டு ருத்ராஜ் ஜெய்க்வாரை போடுங்க, கில்ல தூக்குங்க. எதுக்கு கில்ல தூக்கணும்னு சொல்லுங்க எனக்கு. நான் ஃபேவரிசமா பேசல. கில்லு நல்லா விளையாடாட்டி ஓகே, கில்லு இப்போ வந்து அதுக்காண்டி கில்லு ஒன்றும் கேவலமான விளையாடல, நல்லா தான் விளையாண்டுட்டு இருக்கான். ருத்ராஜ் ஜெய்க்வாரும் நல்லா தான் விளையாடுறான். ஆனா ஒரு அதாவது நீங்க வந்து சொல்றது பாத்தீங்கன்னா எப்படி இருக்குன்னா பாலிடிக்ஸ் சுமன் கில்ல தான் உள்ள விடுறாங்க அப்படின்னு எல்லாம் ஓகே தான், நீங்க சொல்ற பாயிண்ட் தான் கரெக்ட். போன இயர் 2023 இயர் வந்து யாரோட இயர்னா சுமன் கில் தான். வருஷம் அந்த ஜான்வரியில இருந்து எண்டு வரை சூப்பரா தான் விளையாண்டான். இந்த வேர்ல்டு கப்புக்கு முன்னாடி கொஞ்சம் சிக்கானா, கொஞ்சம் ஒரு மாதிரி ஆனா, அதுக்கப்புறம் மற்றபடி நல்லா தான் விளையாண்டுட்டு இருக்கான், ஒரு குறையும் இல்லை. நீங்க உடனே இன்னொரு பிளேயரை பார்த்தோன்னே எப்ப அவன் நல்லா விளையாடுறான் சுமன் கில், உடனே இந்த ஆரோ மார்க் போட்டுருவானுங்க, அபிஷேக் சர்மா ஜெயஸ்வால் இப்படி அப்படின்னு போட்டான். அப்படிலாம் மாத்திக்கிட்டே இருந்தான்னு வச்சுக்கோங்களேன், டீம் ஜெயிக்காது, ப்ரெஷர் தான் அதிகமாகும் பிளேயர்ஸ்க்கு. புது பிளேயரா போட்டுட்டு இருந்தா ஒரு மேட்ச் அடிச்சதை பார்த்தோன்னா அவனுக்கு பதில் இவனை போடுங்க, இவனுக்கு பதில் அவனை போடுங்க, உங்களுக்கு ஃபேவரெல்லாம் அப்படி போட்டானா டீம் அமையாது. எதுக்கு முகமது சிராஜ் டீமுக்குள்ள வச்சிருக்காங்கன்னு நினைக்கிறீங்க? முகமது சிராஜ் நல்ல பவுலர் தான், பட் ஒன்றும் பெரிய பவுலர்லாம் இல்லை. திடீர்னு ஒரு மாதிரி நல்லா போடுவான், திடீர்னு சொதப்பிக்கிட்டே இருப்பான், சோம்பேறித்தனை போடுவான், லேசியா உட்காருவான், டயர்ட் ஆவான். எதுக்கு சிராஜ் வச்சிருக்கான்னு நினைக்கிறீங்க? மொமெண்டம் தான் பிடிச்சிருக்கு. சிராஜ் டீம்ல இருக்கிறது நல்ல ஒரு அக்ரெசிவா இருக்கு, ஒரு கமிட்மெண்டா இருக்கு டீம்ல இருக்கிறது வந்து தே ஃபக்கிங் லவ் சிராஜ், அவ்வளவுதான். புரியுதா? இன்னொரு பவுலர் வந்துட்டு அவங்களுக்கு நல்லா போட்டு அன்கம்ஃபர்டபுளா இல்லாட்டி அவங்க போடவே மாட்டாங்க. அதனாலதான் சிராஜ் டீமுக்குள்ள வச்சிருக்காங்க. அவங்களுக்கு அன்கம்ஃபர்டபுளா இல்லாட்டி வைக்கவே மாட்டாங்க. புரியுதா? இதை தான் நான் யாருக்கு சொன்னேன், டூபேக்கு சொன்னேன் ஒரு வீடியோ, அந்த பாகிஸ்தான் மேட்சப்போ சொன்னேன். ராய்டுவை எதுக்கு டீம் அவுட் எடுத்தாங்கன்னு நினைக்கிறீங்க? அம்பத்தி ராய்டு செமையா விளையாடுற பிளேயர் தான், எதுக்கு டீம் அவுட் எடுத்தாங்கன்னு நினைக்கிறீங்க? ஏன்னா பிகாஸ் ஹி இஸ் a shell of himself. பேசவே மாட்டான் ராய்டு, வெளியே டீமோட கமிட்மெண்ட்டாவே இருக்க மாட்டான். டோனிக்கு தெரியும் அவன் பேசுவான், அதெல்லாம் பண்ணுவாங்க. ஆனா டோனியே வந்து வேர்ல்டு கப்ல இறக்கிலாம் விடல ராய்டு ஒன்றும், IPL தான் இறக்கி விட்டாரு.
ஏன்னா ரொம்ப பேசாம அப்படியே உள்ளுக்குள்ளே இருந்தா யாருக்கும் பிடிக்காது. சிம்பிளா சொல்ல போனா இப்போ நீங்க ஒரு ப்ராஜெக்ட் ஒர்க் பண்ண போறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நீ ஒரு டூர் போற, ஏதோ ஒரு ஸ்ட்ரேஞ்சரோட உங்க ஆஃபீஸ்ல ஒர்க் பண்றாங்க, இன்னொரு பையன் வந்து கேட்கறான் வரியா டூர் போகலாம் அப்படின்றான். போறீங்க எல்லாம் ஒன்னா போகும்போது நீ எத்தாரும் பேசணும். உனக்கு சும்மா ஒண்ணு கேஷுவலா இருக்கணும், நார்மலா இருக்கும். உருன்னு இப்படியே சில பேர் குவாய்ட்டா இருப்பாங்க, மூமெண்ட் வரும்போது பேசுவாங்க. நானும் அதே மாதிரி தான், நான் குவாய்ட்டா இருப்பேன். அதே திடீர்னு பார்த்தா நான் அவங்கள்ட்ட பேசிட்டு இருப்பேன். அந்த மாதிரி தான். சில பேர் வந்து அப்படி இல்லை, பேசவே மாட்டானுங்க, சிரிச்சிட்டே இருப்பானுங்க. எதுக்கு எடுத்தாலும் பேசாம சிரிச்சிட்டே இருப்பான். அப்பெல்லாம் பார்த்தோன்னா வெறுப்பாரு, இவனை ஏன்பா கூட்டு வர அப்படின்ற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இருக்கவங்க டீம் வைக்க மாட்டேன். நான் என்ன சொல்றேன், ருத்ராஜ் ஜெய்க்வாருக்கு கொஞ்சம் கமிட், டீமோட கொஞ்சம் ஈஸியா இருக்கணும், அவ்வளவுதான். ஜஸ்ட் டேக் இட் ஃபக்கிங் ஈஸி. ஏன்னா அவர் வந்து அவ்வளவு பேசுறதை நான் வந்து ஜெய்க்வார் பேசி நான் இப்ப ருத்ராஜ் வந்து நான் பேசி நான் பார்த்ததே இல்லை டீம்ல. அப்படியே ராயுடு மாதிரி தான், ஒரு மாதிரி ஷெல் ஆஃப் ஹிம்செல்ஃப், அப்படியே தனியா ஒரு மரமா இருக்கும். அப்படிலாம் அந்த டீமுக்குள்ள போட மாட்டாங்க. டீம் அதுவும் இல்லாம நம்ம டீம் நல்லா தான் இருக்கு, என்ன குறை இருக்கு, யாரை நீங்க வெளியே வைக்கணும்ன்றீங்க? உங்களுக்கு சுமன்கில பார்த்தா எரியுது, அவ்வளவுதான். சுமன்கில் இன்னும் கொஞ்ச நாள் நல்லா விளையாடலாம்னு வச்சுக்கோங்க, கண்டிப்பா ஜெய்க்வார் உள்ள போடலாம், ருத்ராஜை போடலாம். அவன் நல்லா தான் விளையாடுறான், ஜிம்பாப்வே சீரிஸ் நல்லா தான் விளையாட. எல்லா மேட்சும் ஒருத்தனால பெர்ஃபெக்டாலாம் விளையாட முடியும். இந்த வாட்டி எவனுமே நல்லா விளையாடல. விராட் கோலி நல்லா விளையாடல, எவனுமே நல்லா விளையாடல. வாஷிங்டன் சுந்தர் சூப்பரா விளையாண்டான், அதை சொல்லணும். வாஷிங்டன் சுந்தர்லாம் சூப்பராக விளையாண்டா. ஐபிஎல்ல சொதப்பினாலும் ஐபிஎல்ல கொஞ்சம் ஓவர் ரேட்டட் தான் வாஷிங்டன் சுந்தர். பட் இருந்தாலும் இன்டர்நேஷனல் இப்போ பயங்கரமா வந்துட்டு இருக்கேன். எனக்கு தெரிஞ்சு ஜடேஜா வெளியே வச்சுட்டு அவனை போடுறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. ஏன்னா ஜடேஜா வந்து பழைய ஜடேஜா இல்லை, இதெல்லாம் கொஞ்சம் ஒரு மாதிரியா தான் விளையாண்டுட்டு இருக்கேன். ஜடேஜா ஏதோ கடமைக்கு விளையாடுற மாதிரி தான் விளையாடுறான். வேர்ல்டு கப்லாம் பார்த்தேன், ஃபீல்டிங்கா ஜடேஜா என்னைக்கு விட்டு பார்த்தீங்க, ஃபீல்டிங்லாம் கேட்ச்லாம் விட்டான் ஜடேஜா வேர்ல்டு கப்ல, T20 வேர்ல்டு கப்ல. ஸோ எனக்கு தெரிஞ்சு இதனால தான் சொல்றேன். இப்போ ஜெய்ஸ்வால், எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் வந்து ஒரு சரியான பிளேயர். எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வாலை பத்தி நான் ரியான் பராக் வந்து ஒரு இன்டர்வியூ கொடுத்தான். அதுல என்ன சொன்னா, ஒரு ஸ்டட் மாதிரி, ஒரு அப்சஸ்டான ஒரு பர்சன் மாதிரி, எனக்கு இந்த யூடியூப் சேனல் மேல இருக்கிற மாதிரி தான் அப்சஸ்டான ஒரு பர்சன் மாதிரி பிராக்டிஸ் பண்ணிட்டே இருப்பான். அந்த மாதிரி இருக்கிற பிளேயரை யாரும் வெளியே தூக்கி வைக்க மாட்டாங்க. சரியா, ஒரு 2 மேட்ச் அவன் வந்து டக் அவுட் ஆயிட்டான் அப்படின்னா வெளியே தூக்கி வைக்க மாட்டாங்க. அவன் வந்து அட்டாக் பண்றான். ரோஹித் சர்மா மாதிரி T20ல, ரோஹித் சர்மா ஓடியில் இப்ப எப்படி பிரண்டன் மெக்கலமே அட்டாக் பண்றான், அதே மாதிரி தான் T20ல அவன் அட்டாக் பண்றான். லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் வேற. உங்களுக்கு டக்குன்னு இன்னொரு பிளேயரை பார்த்தோன்னா அவனை போட்டு இவனை போட்டுடலாம், உடனே இன்னொரு பிளேயர் வரும், உடனே அவனை போட்டு இவனை போட்டுடலாம், உடனே இன்னொரு பிளேயர் வரும், அவனை போட்டு இன்னொருத்தனை போட்டுடலாம். அப்படிலாம் போட முடியாது. அப்படிலாம் போட்டா டீமே கிடையாது. நினைச்சு பாரு, இப்போ உங்க ஃப்ரெண்ட் இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு 10 பேர் இருக்கீங்க, இவங்களோட தான் நீ எப்பவுமே கேம் விளையாடாது. திடீர்னு உன் ஃப்ரெண்ட் வந்து எப்போ அந்த பையன் நல்லா போடுறான், இன்னொரு ஃப்ரெண்டு கூட்டா, இன்னொரு பையனை கூட்டா, இப்படிலாம் போட்டோன்னா டீமாவே இல்லை. நீங்க உங்களோட விஷயம்ல இருந்து பார்த்துட்டு இருக்கீங்க, ஆனா அவங்க வேற விஷயம்ல இருந்து பார்த்துட்டு இருக்காங்க. இப்ப எல்லாமே ஓகே தான். இப்ப எனக்கு கம்பீருடைய தாட் எனக்கு தெரிஞ்சாகணும். இப்போ எல்லாம் ஓகே, இதெல்லாம் தோத்தாச்சு, இப்போ டைம் இருக்கு, ஒரு 40 days இருக்கு அடுத்த சீரிஸ் வர்றதுக்கு. டெஸ்ட் மேட்ச் வருது பங்களாதேஷோட, இங்க நம்ம சென்னையில வச்சுதான் நடக்குது ஃபர்ஸ்ட் டெஸ்ட். கிட்டத்தட்ட 40 days அப்புறம் வருது. என்னோட கொஸ்டின் என்ன, கம்பீர் வந்து நான் இதுவரை டெஸ்ட் மேனேஜ் பண்ணி நான் பார்த்ததே இல்லை. கம்பீர் T20 ஓகே, அது மட்டும் இல்லாம கம்பீருக்கு வந்து ரொம்ப ஹைப் கொடுக்குறாங்களோன்னு. கம்பீர் கொஞ்சம் டைம் கொடுக்கணும்பா, ரொம்ப ஹைப் கொடுக்குறாங்க. ஒரு மேட்ச் தோத்தோன்னு எல்லாரும் கம்பீர் என்ன பண்றாரு அப்படின்ற இருக்கிறனால தான் நான் இப்போ ஆன்சர் பண்ணிட்டு இருக்கேன். நான் கம்பீரை பத்தி எதுவுமே குறை சொல்றது இல்லை, அந்த பேட்டிங் ஆர்டர் இப்படி தப்பா விட்டதுனால தான் நம்ம இந்த சீரீஸை தோத்தோம். அதனால தான் நான் அந்த டாபிக்கே எடுத்தேன். ரோஹித் சர்மா பேட்டிங் ஆர்டர் மாற்ற மாட்டான், நமக்கு நல்லாவே தெரியும். 2 வேர்ல்ட் கப்பா ரோஹித் சர்மா தான் கேப்டன்சி பண்ணிட்டு இருக்கான். மாத்திர ஒரே ஆள் யாரா இருக்குன்னா கம்பீர் தான். அதனால தான் நான் அது கொண்டு வந்தேன். ஒரு பெரிய பிரச்சனை இருக்கு டெஸ்ட் மேட்ச்லாம் வரும்போது. கம்பீர் வந்து இதுவரை ஃபாரின் பிட்ச்ல நல்லா விளையாண்டதே இல்லை டெஸ்ட்ல. டிராவிட் இதுக்கு முன்னாடி கோச்சா இருக்கும்போது டிராவிடுக்கு டெஸ்ட் மேட்சை பத்தி ஃபிங்கர் டிப்ல இருக்கும். டிராவிட் ஒரு சரியான ஒரு டெஸ்ட் பிளேயர். பட் கம்பீர் வந்து ஒரு ஃபாரின் பிட்ச்ல வந்து டெஸ்ட் மேட்ச் அவ்வளோ நல்லா விளையாண்டதில்லை. இந்தியாவில் சமையல் விளையாடுவாரு, பட் ஃபாரின் பிட்ச்ல அவ்வளோ விளையாண்டதில்லை. ஸோ அவருக்கு அந்த டெஸ்ட் நாலேஜ் இருக்குமா அப்படின்றது அவருக்கு தான் சேலஞ்சிங்கா இருக்க போகுது. டெஸ்ட் மேட்சை அவர் எப்படி ஹேண்டில் பண்ணுவார் அப்படின்னு. ரோஹித் சர்மா ஓகே, இப்போ ரோஹித் டிராவிட் அவங்களோட பார்ட்னர்ஷிப் பயங்கரமா இருக்கும். டிராவிட் வந்து ஒரு சரியான டெஸ்ட் பிளேயர். கம்பீரை கம்பேர் பண்ணும்போது டிராவிட் ஒரு சரியான டெஸ்ட் பிளேயர். அதனால டிராவிடுக்கு வந்து எந்த டைம்ல யாரை எப்படி டிக்ளேர் பண்ணணும், யாரை எந்த பவுலர் இந்த டைம்ல போடலாம். கிட்டத்தட்ட இங்கிலாந்துக்கும் இந்தியாவுக்கும் வரும்போது அந்த ஜெய்ஸ்வால்லாம் டபுள் 100லாம் 2 வாட்டி போட்டாங்க. அந்த சீரீஸ் வரும்போது இங்கிலாந்து வந்து ஃபுல் டீமா இருந்தானுங்க. ஸ்டோக்ஸ் வந்து ஃபுல்லான ஸ்ட்ராங் பேஸ்பால் டீமா தான் வந்தாங்க. நமக்கு தான் ஆளே இல்லாம ஒருத்தனுக்கு இன்ஜுரி, அவனுக்கு இன்ஜுரி, கோலி வரல, ஸ்ரேயஸ் ஐயர் வரல, KL ராகுல் வரல, எல்லாரும் இன்ஜுரின்னு போயிட்டே இருந்தாங்க. நம்ம சின்ன டீம் வச்சு அடிச்சிட்டோம் இங்கிலாண்டை. அது நடக்குமான்னு பார்க்கணும். இதுக்கப்புறம் கஷ்டமா இருக்க போகுது. சாம்பியன்ஸ் டிராஃபி வருது, பாகிஸ்தான்ல நடக்க போகுது சாம்பியன்ஸ் டிராஃபி. அங்கதான் நடக்கணும், வேற எங்கேயுமே நடக்கக்கூடாது. எனக்கு அங்கதான் நடக்கணும். எத்தனை வாட்டி தான் இந்தியாலே நடக்கும், பாகிஸ்தான்ல நடக்கட்டும், எப்படி இருக்குன்னு பார்ப்போம். நமக்கு எகெயின்ஸ்டா இருக்கட்டும், நம்மளை பூ பண்ணட்டும். எப்படி அந்த பூ பண்றதுல இந்தியா விளையாடுறாங்க அப்படின்னு எனக்கு பார்க்கணும்.
அதுக்கப்புறம் ரியான் பராக சொல்றேன். ரியான் பராக் உண்மையிலே பேட்டிங்ல அவனுக்கு கை வருதோ இல்லையோ பவுலிங் செமையா போட்டு விக்கெட் எடுத்துக்கிட்டே இருக்கான். எனக்கு ரியான் பராக் இந்தியாவில் பார்க்கணும். ஏன்னா ஆடுறதை பார்த்தா லைட்டா விராட் கோலி மாதிரி ஆடுறான். ஒரு மாதிரி அந்த ஸ்வாக் இருக்கு அவன்கிட்ட, அந்த விராட் கோலி ஸ்டைல். அதுக்கப்புறம் சூரியகுமாரோட கேப்டன்சி நல்லாவே இருக்கு. இன்னொரு பெரிய பிரச்சனை என்ன வரப்போகுது அப்படின்னா, ஹர்திக் பாண்டியாட்ட இருந்து கேப்டன்சி போகுமா அப்படின்னு ஒரு டவுட் வரும். பாவம் ஹர்திக் பாண்டியா என்ன கேட்டேன்னா, நான் வந்து ஏற்கனவே ஹர்திக் பாண்டியா வச்சு ஒரு ரேண்ட் போட்டிருந்தேன். ஹர்திக் பாண்டியா நீங்கெல்லாம் வந்துட்டு ஹர்திக் பாண்டியா வச்சு ஆர்பி அப்படி இப்படிலாம் சொல்லுமோ, நான் ஹர்திக் பாண்டியா சப்போர்ட் பண்ணிட்டு தான் இருந்தேன். என்ன பொறுத்தவரை ஹர்திக் பாண்டியா ஒரு நல்ல கேப்டன் தான். மும்பை வந்து எப்படின்னா ஒரு செல்ஃபிஷான ஒரு ஓனர் தான் இருக்காங்க. எந்த டீம் வச்சிருந்தாலும் அவங்க வந்து அவங்க டீமுக்கு வந்து கொஞ்சம் செல்ஃபிஷா தான் இருக்கணும். ஹர்திக் பாண்டியாக்கு இப்போ ஒரு பெரிய பிரச்சனை வரும்னா, நான் ஏன் வந்து டென்ஷன் ஆனேன் ஹர்திக் பாண்டியா வந்து மும்பை விட்டு போகும்போது அப்படின்னா, குஜராத் விட்டு திருப்பி மும்பை வரும்போது அப்படி ஏன் டென்ஷன் ஆனேன் அப்படின்னா, இப்போ அவன் ஸ்டோரி எடுத்துக்கோங்களேன். ஒருத்தன் ஹர்திக் பாண்டியான்னு ஒருத்தன் முன்னாடி மும்பைல இருந்தான்ப்பா. ரோஹித் சர்மா கேப்டன்சிக்கு அண்டர்ல விளையாண்டுட்டு இருந்தான். திடீர்னு ஒரு புது டீம் வந்துச்சு, அவன் கேப்டன் ஆனா கப் அடிச்சிட்டான். அதுக்கப்புறம் திருப்பி ரன்னர் ஆனா அந்த டீமே ஸ்ட்ராங் ஆக்கிட்டான். அந்த டீமை தோக்கடிக்கிறது கஷ்டம் அப்படின்ற மாதிரி ஒரு டீம் இருந்துச்சு. அது எவ்வளவு பெரிய பேரு. குஜராத் தோக்கடிக்கிறது வந்து கஷ்டம் கரெக்டா ஒரு டைம்ல. இப்ப கில்லு இருக்கும் போது குப்பையா போயிட்டு, அதுக்கு முன்னாடி வந்து ஹர்திக் பாண்டியா இருக்கும் போது இப்போ ஒருவேளை குஜராத்தை தோக்கடிச்சிட்டானுங்களா அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். குஜராத்தை தோக்கடிக்கணும்னா அதுக்கு ரிங்கு சிங் வந்து ஒரு 5 6 அடிக்கணும், இல்ல இந்த மாதிரி இவன் பவுலிங் போட்டு இப்படி தூக்கினாதான் குஜராத்தை வந்து தோக்கடிக்க முடியுன்ற மாதிரி இருந்துச்சு. குஜராத் டீம் அவ்வளோ ஸ்ட்ராங்கா இருந்துச்சு. அந்த டீமை விட்டு இங்க வந்தான். தேவையே இல்லை வர்றதுக்கு. ஃபர்ஸ்ட் மணி ஓகே, எல்லாம் ஓகே தான் வந்தான். இப்ப பிரச்சனை என்னன்னா, சூரியகுமார் வந்து இந்த கேட்சை பிடிச்சான் வேர்ல்ட் கப் ஃபைனல்ல. எல்லாரும் கண்ணு முன்னாடியும் அவன் தான் கப் அடிச்ச மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லை, இந்த சீரீஸ் ஜெயிச்சிட்டா. பவுலிங் போட்டு 2 விக்கெட் வேற எடுத்தான். சூப்பர் ஓவர்ல போய் ஜெயிச்செல்லாம் வேற கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ வந்து என்ன யோசிப்பாங்க அம்பானி ஃபேமிலி, சூரியகுமாரே என் கேப்டனா போடக்கூடாது, நம்ம வேணா ஹர்திக் பாண்டியா வேற டீமுக்கு அனுப்பி விடுறோம், இப்படிதான் பார்ப்பாங்க. கண்டிப்பா ஹர்திக் பாண்டியா சூரியகுமார் கேப்டன்சிக்கு அண்டர்ல விளையாட மாட்டான். எனக்கு தெரிஞ்சு அவன் இந்த டீமுக்கு வந்ததே கேப்டன்சி தர்றதுனாலதான் இந்த டீமுக்கே வந்தான் ஃபர்ஸ்ட். புரியுதா? மும்பைக்கு வரணும்னு இல்லை. ஏற்கனவே குஜராத்ல கேப்டனா இருந்தவன் எதுக்கு மும்பைக்கு வந்து நான் திருப்பி ரோஹித் சர்மா கீழே விளையாடணும், கேப்டன் தாங்க நான் வரேன் அப்படின்னு இருப்பான். அதனால கொடுத்துருப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு ஹர்திக் பாண்டியா டீம் மாறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. இல்லாட்டா அவங்க ஹர்திக் பாண்டியாட்டே கேப்டன்சி கொடுக்கணும், அது கொடுக்க மாட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு சூரியகுமார்ட்ட தான் கொடுப்பாங்க. ஏன்னா அவன் இப்போ அவன் தான் ஷைன் ஆயிட்டு இருக்கான். சூரியகுமார் 2 பேரும் ஷைன் ஆகிறாங்க. பட் ரொம்ப தெரியுது சூரியகுமார் தான் கொடுப்பாங்க நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு ஆர்சிபி இல்ல ராஜஸ்தான் ராயல் யாராவது ஆர்சிபி ஆனா சரியான பையா இருக்கும். ஹர்திக் பாண்டியாலாம் ஒரு சரியான பையா இருக்கும். விராட் கோலி ஹர்திக் பாண்டியாலாம் சரியான பையா இருக்கும் எனக்கு தெரிஞ்சு. அதான் நடக்க போகுது. இன்னும் கொஞ்ச நாள் ஐபிஎல் ஆடிஷன்லாம் வரப்போகுது, பார்ப்போம், அதை பத்தி பேசுவோம். ஃபர்ஸ்ட் இந்த ஸ்ரீலங்கன் சீரீஸ்லாம் முடிஞ்சு இது கொஞ்சம் அப்செட்டாக தான் இருந்து. நம்ம நல்லா விளையாண்டாம, ஸ்ரீலங்கா நல்லா தான் விளையாண்டாங்க, நான் கிரெடிட்ஸ் கொடுத்துட்றேன்ப்பா, உண்மையிலே அவனுங்க நல்லா தான் விளையாண்டாங்க. பட் நம்ம விளையாண்டதை பார்க்கும்போது நம்ம ஜெயிச்சிருக்கலாம். இந்த பேட்டிங் ஆடுறதால தான் நம்ம தோத்த மாதிரியே எனக்கு இருக்கு. அப்போ ஸ்ரேயஸ் ஐயர் நார்மலா வேர்ல்ட் கப்ல நம்ம எப்படி இறங்குவோம்? ரோஹித் சர்மா, சுமன் கில், விராட் கோலி, ஸ்ரேயஸ் ஐயர், கேஎல் ராகுல், அதுக்கப்புறம் யார் வருவா? டெய்ல் ஹண்டர்ஸ் வருவாங்க, ஜடேஜா அவன் வந்துட்டு இருப்பானுங்க, ஹர்திக் பாண்டியா, ஜடேஜா அப்படி வருவாங்க. இதுல அதே மாதிரி கேஎல் ராகுலுக்கு அப்புறம் அக்சர் பட்டேல் இருக்கலாம், வாஷிங்டன் சுந்தர், இல்ல கேஎல் ராகுலுக்கு அப்புறம் டூபே இருக்கலாம், அதுக்கப்புறம் அக்சர் பட்டேல், அதுக்கப்புறம் வாஷிங்டன் சுந்தர்னா கரெக்டா இருக்கும். அவனுக்கு தானே பினிஷரு. அவனுங்களை தூக்கி மேலே இறக்கி ஏத்தி விடுறானுங்க. பண்ட்டை வந்து கொஞ்சம் விராட் கோலிக்கு அப்புறம் இறக்கி விடாம ஸ்ரேயஸ் ஐயர் இறக்கி விட்டாலே நல்லா இருக்கும். இந்த மேட்ச்ல பண்ட்டு தான் இறங்கினா. ஏன் பண்ட்டை இறக்கி விடுறாங்கன்னா, பண்ட்டு வந்து T20ல நல்லா இருக்கும். ஏன்னா வந்தோன்னு அட்டாக் ஆடும் லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன். அதை தயவு செய்து ஓடிஐல கொண்டு வராங்க. ஸ்ரேயஸ் ஐயரை மேலே கொண்டு வாங்க. நீங்க தானே கோச்சா இருந்திருக்கீங்க கொல்கட்டாக்கு, உங்களுக்கு தெரியாதா ஸ்ரேயஸ் ஐயரை பத்தி? ஐயரை மேலே கொண்டு வாங்க, கேஎலை மேலே கொண்டு வாங்க, அதுவே போதும். எனக்கு தெரிஞ்சு வாஷிங்டன் சுந்தர் வந்து கலக்க போறான். ஜடேஜாவை தூக்கி வெளியே தான் வைக்க போறாங்கன்னு நினைக்கிறேன். அப்படியே தான் இருக்க போகுது. சாம்பியன்ஸ் ட்ராஃபி வந்து பாகிஸ்தான்ல நடக்க போகுது. அது மட்டும் இல்ல, பங்களாதேஷோட டெஸ்ட் மேட்ச் வரப்போது. எப்படி இனி அந்த 40 டேஸ்க்கு அப்புறம் ஃபுல்லா கிரிக்கெட்டா தான் இருக்க போகுது. வீடியோ ஃபுல்லா போட்டுக்கிட்டே இருக்க போறேன். நான் கவலையே பட மாட்டேன். அவ்வளவுதான். இத்தனை நாள் கேப் போட்டேன், என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தேன் ஒரு மாதிரி. இப்ப மறுபடியும் வந்துட்டேன். இனிமேல் நான் ரெகுலரா வீடியோ போட ஆரம்பிச்சிடறேன். எதுக்கு இத்தனை நாள் வீடியோ போடல அப்படின்னு கேட்டீங்கன்னா, நிறைய மென்டல் ப்ரெஷர் இருந்து, அவ்வளவுதான், வேற ஒன்றும் இல்லை. ஸோ அதனால வீடியோ போடல. இனிமேல் ரெகுலரா வீடியோ போட தான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். ஓகே கைஸ். ஸோ நீங்கள் இந்த ஸ்ரீலங்கன் சீரீஸ் பற்றி என்ன நினைக்கிறீங்க? கம்பீர் வந்து உண்மையிலே ஒரு பயங்கரமான கோச்சா, இல்லை அவர் வந்து ஓவர் ரேட்டர் நினைக்கிறீங்களா? இல்லை அவர் வந்து, ஏன்னா அவர் வந்துட்டு இப்போதான் வந்து டிராஃபி அடிச்சிருக்காரு கொல்கட்டாக்கு. இதுக்கு முன்னாடி லக்னோவுக்கும் அவர் தான் கோச்சா இருந்தார். அவர் அடிக்கலை. லக்னோவுக்கு இருக்கும்போது எதுவுமே நடக்கலை. இப்போ அடிச்சதுனால ஓவர் ஹைப் கொடுத்துட்டு இருக்காங்களா கம்பீருக்கு? அவர் உண்மையிலே டெஸ்ட்டை வந்து நல்லா ஹேண்டில் பண்ணுவாரா? டெஸ்ட் மேட்ச் அவர் ஹேண்டில் பண்ணுவார். எனக்கு அதுதான் தெரியணும். டெஸ்ட் மேட்ச் அவர் எப்படி ஹேண்டில் பண்ணுவார்னு எனக்கு ஒரு கியூரியாசிட்டியா இருக்கு. இப்போ ஃபர்ஸ்ட் பங்களாதேஷ்லேயே தெரிஞ்சிடும். சென்னையில் தான் நடக்க போகுது, பார்ப்போம் போகலாமான்னு. Okay, so congratulations for fucking Sri Lankan and Indian
See you in another video guys and remember it, always be on top. Cheers.